நானும் மாறல, நீங்களும் மாறல, அப்படியே தானே இருக்கீங்க. இடையில என்ன நம்ம தொகுதியில திமுக ஜெயிச்சுட்டு, அதான் எல்லா ரோடும் பார்த்தா வர்றப்ப நிஜமா பசிச்சின்னு பண்ணு சாப்பிட்டேன். என் வாயில வைக்க போறேன், டிரைவர் சாப்பிட்டு இருக்கான். உட்காந்துருக்க பாண்டி, அவனும் அப்பையில இருந்து மாறல, அவனும் என்னோட தான் இருக்கான். முன்னாடி உட்காந்துருக்கல, அப்ப ஜீப்ல வருவேன், இப்ப வேன்ல வருவேன், அவ்வளவுதான். மறுபடியும் நன்றி சொல்ல ஜீப்லயே வர்றேன். இப்ப நம்ம ஊருக்கு சாலை மாத்திரம் இல்ல, எல்லா வசதிகள் நம்ம ஊர்ல எல்லாம் என்ன சாக்கடை எல்லாம் சரி பண்ணி கொடுத்தா மறுபடியும் சரியில்லை போல இருக்கு. குடி தண்ணீர் எல்லாம் கிடைக்குதா? அப்ப நான் எம்பி ஆனதும் நமது அம்மாட்ட சொல்லி ராஜ்யசபா எம்பி எல்லாரும் பணத்தையும் வாங்கி இங்க பாலம் கட்டோம். மத்திய அரசாங்கத்துல உங்களுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் போய் வாங்கினேன். அப்ப இருந்த ராஜ்யசபா சேர்மனை போய் பார்த்து, நிஜமா அப்துல்லா இருந்தாங்க. ஏன்னா ஒரு எம்பி 25 லட்சத்துக்கு மேல கொடுக்க கூடாது, உங்களுக்கு அப்ப நிதி நிறைய தேவைப்பட்டுச்சு. அவங்கள்ட்ட போய் கேட்டு, இது எம்ஜிஆரோட தொகுதி, அவர் மறைந்த தொகுதி, அந்த தொகுதியில பாலம் வேணும்னு கேட்கிறாங்க அப்படின்றதும் இத ஒரு ஸ்பெஷல் கேஸா இந்த ஒரு முறைதான் ஒவ்வொரு எம்பி 50 லட்சம் ஒதுக்க முடியும்னு சொல்லி அப்ப கொடுத்தாங்க, கட்டணும். அதுக்கப்புறம் அம்மா முதல்வராகி நம்ம ஊர்ல சாலை இல்லாத ஊரே இல்ல, பாலம் இல்லாத இடமே இல்லைன்னு பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப என்ன வருத்தமா இருக்குன்னா, அம்மாவும் இங்க இருந்து போயிட்டாங்க, என்னையும் வரவிடாம பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம பகுதியெல்லாம் சாலையெல்லாம் பாக்குற குண்டு குழியுமா. நான் எம்பி ஆறப்ப இருந்துச்சு அது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரோடையும் போட்டு வச்சோம். ஏன்னா அப்பயும் திமுக தான் இருந்துச்சு, இப்பயும் திமுக தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? நான் எம்பியா வர்றப்ப 99ல திமுக தான் இருந்துச்சு. அப்பயும் இங்க திமுக எம்எல்ஏ தான் இருந்தார் ஒருத்தர், ஆசைன்னு இருந்தார் நினைக்கிறேன். இப்ப யார் இருக்கா? மகாராஷ்டிரா. அந்த மகாராஷ்டிர சொல்லி சோழெல்லாம் போட சொல்லலையா? நான் தான் வரணுமா? எதுக்காக சொல்றேன்னா, அவர் தம்பியை வச்சுதானே இந்த பாலமே கட்டணும். கரெக்டா? லோகிராஜன் எந்த கட்சியில இருக்காரு? எடப்பாடி கூட இருக்காரா? ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க, தனியா போய் பார்க்க சொல்லாதீங்க. எடப்பாடி களத்துல துண்டை போட்டு நெரிச்சிருவான், அந்த ஆளு மோசமான ஆள். நீங்க குக்கர் சின்னத்துல ஓட்டு போட்டாதான் நம்ம பகுதி வளர்ச்சி அடையும். இந்த சின்னம் எங்க கிடைச்சிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. ஆர்கே நகர்ல எப்படி அம்மா இங்க முதலமைச்சரா இருக்கிறப்ப உங்க எம்எல்ஏவா இருந்தாங்களோ, அது மாதிரி ஆர்கே நகர் எம்எல்ஏவா. அது ரொம்ப ஏழைப்பாளைகள் நிறைந்த தொகுதிங்க. தினசரி வேலைக்கு போனாதான், ஆண்களும் பெண்களும் போனாதான் வீட்டுல அடுப்பறியும். அந்த தொகுதியில மீனவர்கள் நிறைய, டெய்லி கடலுக்கு போய் மீன் பிடிச்சாதான் வீட்டுல சாப்பாடே. ஆனா அவ்வளவு ஏழ்மை இருந்தாலும் நேர்மையான மக்கள். இந்த பழனிசாமி என்ன பண்றாரு, நான் குக்கர் சின்னத்துல போட்டிடுறப்ப ஒவ்வொரு மந்திரி ஒவ்வொரு தெருவெல்லாம் இறக்கி விட்டு என்னமோ பேப்பர் அள்ளி கொடுக்கிற மாதிரி ஓட்டுக்கு 10,000 ரூபாய். ஒரு வீட்டுல 5-6 பேர் இருப்பாங்க, 50,000 60,000 70,000 கொடுத்து ஓட்டை வாங்கிடலான்னு பயல் கனவு கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மக்கள் நேர்மையானவர்கள், குக்கர் சின்னத்துலதான் வாக்கு போட்டாங்க. நான் ஜெயிச்சுட்டு நன்றி சொல்ல போனப்ப அங்க ஒரு பெரியம்மா இருந்தாங்க, எனக்கு ஆரத்தி எடுத்து பொட்டுலாம் வச்சாங்க. என்னம்மா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தா கேட்டேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு எங்க வீட்டுல எனக்கு 70 வயசாகுதுப்பா, எனக்கு தெரியாதா, எங்க வீட்டுல 6-7 பேர் இருக்கும். பழனிசாமி 60,000-70,000 ரூபாய் கொடுத்தாரு. ஆனா நாங்கெல்லாம் நான் ஏமாறுறவங்களா? அது யார்? அவங்க அப்பா விட்டு போனோமா? இந்த மந்திரி எல்லாம் கொடுத்தாங்களா, அவங்க வீட்டு போனோமா? அதெல்லாம் எங்க பணத்தை கொள்ளையடிச்சு மக்கள் பணத்தை எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. முதலமைச்சராக்கிய உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, நாங்க அவங்கள வச்சு செஞ்சுட்டோம். அதே மாதிரி யாராவது இப்ப ஆட்சி செய்யறவங்களா இருக்கட்டும், ஏற்கனவே ஆண்டவர்களாக இருக்கட்டும், பணத்தை கொடுத்து நம்ம மக்களை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. எப்பா நீங்க கொஞ்சம் இருங்க, நான் தான் இங்க கூப்பிட்டு வந்துட்டேன், அமைதியா இருக்க கொஞ்சம்.
வந்து பேச விட மாட்டாரு. பெருசு பெருசு பெரிய ராவடி. அங்க இருந்து பேசுனா இங்க வா. கொஞ்சம் அமைதியா இரு தலைவா, பேசிட்டு வர்ற தலைவா. அப்பா பெருசா கொஞ்சம் இருக்க சொல்லப்பா. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஜாதி சனத்தெல்லாம் பார்த்தா விட மாட்டாரு அந்த ஆளு. நமக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. நீங்க எல்லாம் இந்த அம்மா தொகுதி மக்கள் எல்லாம் என்னுடைய சொந்த பந்தம். அதானே மீண்டும் காலம் என்னை உங்களிடம் கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. அதே மாதிரி நாடாளுமன்ற வேட்பாளர் நிறுத்தியிருக்கு. என்ன கூட கேட்டீங்க எம்எல்ஏ வந்திருந்தா என்னன்னு. இப்ப எல்லா தொகுதிக்கும் சேர்த்து பாராளுமன்ற உறுப்பினரா தேர்தலுக்கு வந்திருக்கேன்.